வரவேற்கிறோம். அவர்கள் இந்த நாளிலே அவருக்கு உதவியாக பாடுகின்ற நேரத்தில் இசைக்கருவியை வாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற சகோதரி ஜெய்சேகர் நீங்க ஈரோடா இவரை திருச்சி சந்திரசேகர் பிஷப் ஐயா வரும்போது நம்முடைய கன்வென்ஷன் வாசிச்சார். எங்களுடைய ஈரோடுடைய கவுன்சிலுக்கு ஐயா அதை எங்கேயோ பார்த்து நான் இவங்களுக்கு ஒரு நல்ல டீம் வந்து அவர்களும் இந்த நாளில் நம்மோட இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்த்துக்கின்றோம். ஐயா முதல் நாள் கொஞ்சம் எல்லாம் வேலைக்கு பண்ணிட்டு வருவாங்க, ஆனால் வந்து சேர்த்துவாங்க. நாம் தொடங்கி போய் கொண்டிருக்கோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை நாம் ஐயாவுடைய கரங்களை தருகிறோம். நாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக நாம் வரவேற்கிறோம். விஜயமங்கலம் ஹாப்லி நினைவாலயத்தை சார்ந்த சகோதரி அவர்களுக்கு நான் முதல் மாற்ற தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையில் இருக்கிற சேகர் பொருள் மற்றும் சேகர உறுப்பினர்கள் வருகின்ற திருச்செந்தூர் மக்கள் அன்பு சகோதரர்கள் இயேசு நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அதற்கு நான் வந்திருந்தேன். அந்த திருவிழாவை மீண்டுமாக உங்களையெல்லாம் காண்பியான ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். 2 பேரால் 3 பேரால் எங்கே கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அவர்கள் இருக்கிற பிள்ளைகள் நம்மோடு இருக்கிறார்கள். மீண்டுமாக நன்றி சொல்லி ஒரு கீர்த்தனை பாடலை பாடினார். இது முதலாம் பயணத்தை தெரிஞ்சப்பட ஆதிவிதாரம்
நன்மையும் எங்களுக்கு இப்பொரு வாங்கி நல்லாக எங்கள் வாயில் வார்த்தைகள் ஞானம் ஒரு சமூகத்திலே மாத்திரம் பிரியமாயிருக்கும் இயேசு நாமத்தில் நல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமை சாப்பிட்றோம் உள்ள கொஞ்சம் மக்கள் பண்ணி ஆனால் ஒரு நல்ல பயணம் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே கடவுள் நமக்கு அழைத்திருக்கின்றார். சிலுவை நோக்கிய பயணம், பரலோகத்தை நோக்கிய ஒரு பயணம், பாவத்திலிருந்து மீட்கிய ஒரு பயணம், அதை பரிசுத்தப்படுத்திய ஒரு பயணம், ஒப்புரவாக ஒரு பயணம், மீட்புக்குள்ள ஒரு பயணம். இந்த டைம் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்ப ஒரு பயணம். டைம் ரீகன்சிலேஷன், ஒருவருக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள ஒரு டைம் ரிஸ்டோரேஷன், மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள ஒரு பயணம். ஆண்டவராக இயேசுவை மீட்டுக் கொள்ள ஒரு பயணம். வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், வாகனங்களை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள், பரபரப்பாக எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலைக்கு பாவம். ஆஸ்பத்திரிக்கு போய் பக்கத்தில் போயிட்டால் பயங்கரமாக இருக்குது. அவசர கால சிகிச்சை ஒரு பக்கம், பிரசவ வார்டில் வேறு மாதிரி ஒரு பக்கம், ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு மாதிரி, ஆக்சிடென்ட்டில் அதை விட பயங்கரமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஐசியூ, இதெல்லாம் எவ்வளவு பயணங்களை மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே கடவுள் திருவையாக விஜய மண்டலத்தை நமக்கு நாட்களை கூட்டிக் கொடுத்து, ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்து, இந்த 2 நாட்களையும் கூட்டிக் கொடுத்து, எங்கள் அருமையான பிள்ளைகள் ஆயிரவர்களும் சேரரும் அவர்களும் புதிய சகோதரர் ஆனந்த் அவர்களும் சுரேஷ் அவர்களும் தம்பிராஜ் அவர்களும் எங்கள் நோயிலிருந்து எங்கள் பிள்ளைகள் எப்படியாவது வார்த்தையை கேட்க வேண்டும், வித்தியாசமான முகங்களை பார்க்க வேண்டும், வித்தியாசமான சத்தங்களை கேட்க வேண்டும், வித்தியாசமான சத்தியங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கும்போது நாம் அதற்கு ஒத்துழைத்து பல சன்னிதானத்தில் வருவதற்கு முதலிடம் கொடுப்பது மிகவும் நல்லது. அந்த நாள் நிச்சயமாக வரும். கடவுள் சோதனம் இந்த 3 நாள் பயணத்தை ஒரு வார்த்தைகள் மூலமாக நாம் தியானிக்கும் பொழுது நீங்கள் அவசியம் திருமறையை கொண்டு வர வேண்டும். திருமறை இல்லாமல் ஆலயத்திற்கும் வரக்கூடாது. கன்வென்ஷன் கொடுத்தீங்கன்னா சும்மா போய் பாட்டு பாடிட்டு எழுதலாம் அப்படின்னு அப்படி இல்லாமல் இந்த வார்த்தையை தியானிக்க தான் வந்திருக்கோம். சரியா? இப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தைக்கு மூலமாக இன்றைய வேத பாடத்தை நாம் லெசன் கொடுத்துட்டேன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியும் போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை ஊற்றிக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியலாக எடுத்துப் போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் எழுதி போனான். அந்தபடியே ஒரு லேவியும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் எழுதி போனான். பின்பு சமாரியில் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாக ஏதாவது
எரிசலே அப்படி சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருங்க? அதேபடி ஆலயம் தான் ஞாபகம். சாதாரணமான ஆலயங்களில் சாலமோன் பேரரசன் கட்டின அழகான ஒரு ஆலயம். தங்கம், எத்தனை வகையான மரங்கள், சொல்ல முடியாத அழகு. அதற்கு மேலாக அந்த தேவனுடைய ஆலயத்திலே கடவுள் இருக்கின்றார். அதுவும் சங்கீதம் 82:1-2 தேவனுடைய ஆலயத்திலே கடவுள் எழுந்தருளி இருக்கிறார். அதைத்தான் வசனம் சொல்லுங்கள். தேவனுடைய ஆலயத்திலே கடவுள் இருக்கின்றார். எருசலேமிலே ஆண்டவர் இருக்கின்றார். நாம் இப்போ ஆலயத்தின் வளாகத்திலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கின்றார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் சொன்னார், நீதானதான் அந்த ஆலயம், நீதான் அந்த ஆலயம். CH, you are CH. CH, you are CH. CH stands for Christ. கடைசியிலும் கிறிஸ்து, துவக்கத்திலும் கிறிஸ்து. நானே முதலும் முடிவுமாக இருக்கின்றேன். நானே விசுவாசத்தை துவக்கத்தில் வெளிக்கிறமாக இருக்கின்றேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருவமாக சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நானே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கின்றேன். அல்பா ஒமேகா வேற வித்தியாசம் இருக்காதீங்க. கிரேக்க மொழியுடைய முதல் எழுத்து கடைசி. அல்பா பீட்டா காமான் இருக்கு. அப்படி அந்த லாங்குவேஜ் கடைசி ஒமேகா, நானே முதலும் முடிவுமாக இருக்கின்றேன். இடையே யார் இருக்கிறாய்? யூ ஆர். யூ ஆர். என்னை பார்த்து சொல்லுங்க. யூ ஆர் சொல்லுங்க. கையிட்டு சொல்லுங்க. என்னை பார்த்து சொல்லுங்க. யூ ஆர். நீதான் அந்த ஆலயம். தேவன் தங்குகிற ஆலயம். நீங்கள் நல்ல பார்த்து தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். திருமகளின் பாட்டு, பழைய பாட்டு. தேவன் தங்கும் அது தேவாலயம். அது தேவாலயம். தேவன் தங்கும் அது தேவாலயம். அது தேவாலயம். அற்புதம்
உன்னை நான் வசிக்கிறேன், நீ துதிக்கிறாய், ஆகையால் நான் அங்கே இருக்கிறேன். அவர் துதிகளிலே வசிக்கிறார், வசனத்திலே வாழ்கிறார், ஜெபத்திலே உலாவுகிறார். அன்பு மயமானவர், பாவத்தை பார்க்க மாட்டாதவர், என்ன செய்தாலும் சரி அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஆண்டு குழந்தையா போல் அது கொடுப்பார். அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிற அருமையான உள்ளம் என் ஆண்டவரோடு எங்கு பார்த்தாலும் துதி. எருசலேம் நகரத்தை சுற்றிலும் ஒரு வசன வாசிக்கிற நெகேமியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நெகேமியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம். இது கோவில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கீபோர்டு இருக்கு, ஒரு தபலா இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. வசனம் சொல்றது இந்த எருசலேம் நகரத்தை சுற்றிலும் பாடல்கள் கிராமங்கள். நான் ஊருக்கு போயிருந்தேங்க. அந்த ஊர்ல காலையில ஒரு 4 மணிக்கு மேலே சத்த நம்பர் அடிக்கிறாங்க. அது நான் கேட்ட என்ன, அந்த என்ட்ரன்ஸில் ஒரு புகழ்பெற்ற தமிழ் வித்வான் இருக்காரு. அவர் டெய்லி காலையில் என்ன செய்கிறாரு, ஆவணம் வந்தார். காலையில் நாதஸ்வரம் வாசிக்கிறாரு, தமிழ் வாசிக்கிறாங்க. அந்த பெண்கள் நடனம் ஆடுறாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணீங்க, எக்ஸிலும் சுற்றிலும் கிராமங்கள், அந்த கிராமங்கள் எல்லாம் பாடல்கள் சும்மா துணிகளில் நிறைந்திருந்தது என்பதல்ல. அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் பாடகர்கள், இசைக்கருவி இசைக்கு அருமையான பிள்ளைகள். ஆலயத்தில் மாத்திரம் துணியல்ல, அந்த எருசலேமை சுற்றிலும் இருக்கிற எல்லா வீடுகளிலும் துணி, அந்த எருசலேமை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் பாடல். நாம் அடிமையாக சாலமன் ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பியது. ஒரு வயசு பேச்சு இவ்வளவு சத்தம் கேட்குது. ஒரெல்லாம் வயசு வச்சு பாருங்க எப்படி இருக்கும். தப்பா பாருங்க, எப்படி ஆலயம் அவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு ஆலயம். அந்த இடத்துல இருந்து அவனுக்கு வரான், எருசலேமுக்கு எரியோர் வரான். அந்த ஆலயம் ஊட்டி போயிருக்கீங்களா? ஊட்டி குன்னூர்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அது பள்ளத்தில் இருக்கா மேடா இருக்குங்களா? உயரத்தில் இருக்கு, மலை மேலே இருக்கு. நீங்கள் போனீங்கன்னா கல், அந்த கல்லை போட்டோம் 1200 எபோவ் சி லெவல். கடல் மட்டத்துக்கு மேலாக சென்னையில் சும்மா ஒரு 10 மீட்டர் அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊர் இருக்கணும், நம்ம 60-70 உயரம் இருக்கணும். குள்ளூர் போக மேட்டுப்பாளையம் போக மேட்டுப்பாளையத்துக்கு குள்ளூர் போக, அது மாதிரி இந்த வால்பாறை, இந்த மூணாறு, இது மாதிரி ஹில்ஸ் போக உயரத்திலே இருக்கு. இந்த எருசலேம் பட்டினம் கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் இருந்த உயரமான பட்டினம். மலைகள் சூழ்ந்த ஒரு அருமையான பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டினம். 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பர்வதங்கள் எருசலேமை
பர்வதங்கள் என்றால் மலைகள். அது எருசலேமை சுற்றி என்ன இருக்குங்க? மலைகள் இருக்குங்க. பாதுகாப்பு, இயற்கை அரண். எத்தனை விருதுகளுக்கு அது உணவளிக்கிறது. இயற்கை அரண் நிறைந்த கோட்டை அது. அந்த இடத்துல விட்டுட்டு அவன் ஆங்கில வேதாகமத்திலே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வந்தான் என்கின்ற வார்த்தைக்கு என்ன ஆங்கிலத்தில் கோரிக்கை என்று சொன்னால், he went down to Jerusalem. நம்ம தமிழகத்தில் என்ன போட்டுக்குன்னா எருசலேமுக்கு எரிகோவுக்கு போகையில் அப்படிதான் போட்டு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் he went down to Jerusalem. ஜெரிகோ உயரமான இடத்தில் இருந்து அவன் கீழே வருகிறான். ஆண்டவர் உண்மையும் தேவனுடைய ஆலயத்திலே வைத்திருக்கின்றார். துதிகளிலே நிரப்பும்படியாய் நாவுகளை கொடுத்திருக்கின்றார். மக்களை கொடுத்திருக்கின்றார். மகிமையை கொடுத்திருக்கின்றார். பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார். ஆனால் நானோ மேலே இருந்து கீழே இறங்குகிறேன். இன்னும் மேலே செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவன் என்னமோ செய்யலாம். யாரோ ஒருத்தர் தடுக்கிறார். என்னுடைய கேள்வி, நீங்கள் எருசலேமில் இருக்கிறீர்களா? அங்கிருந்து கீழே இருந்து எரிகோவுக்கு வருகிறீர்களா? பயணம், முதல் நாளை பயணம். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறீர்களா? அதை விட்டு வெளியே விலகி செல்கிறீர்களா? எருசலேமிலே துதி இருக்கிறது. எருசலேமிலே ஆலயம் இருக்கிறது. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கின்றன. எருசலேமை சுற்றிலும் பாடல்கள் இருக்கின்றார்கள். எவ்வளோ விஷயம் இருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான், அவன் தான் படிச்சிருக்கோம். ஆனால் எரிகோவுக்கு எங்கே போனான்? சரி, இன்னொரு வசனம். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் கடைசி. சுற்றிலும் மலை காட்சிகளா? மலைகள் பசுமையானவைகள். அங்கு புல்வெளிகள், செடிகள், கொடிகள். அங்கே பாடல்கள் கிராமங்களில் இருக்கிறது போல மந்தைகள். நம்ம ஆடுகளை பிறந்த காப்பது கூட மந்தைகள், நெய்ப்பர்கள் மந்தையை காப்பாங்க. மந்தைகள், ஆடுகள் ஏராளமாக எருசலேமை சுற்றிலும் இருந்த. எதற்கு அந்த ஆடுகள்? எதற்கு அந்த ஆடுகள்? எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் திருமலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். திருமலை வாசிக்கிறீர்கள். எருசலேமின் சுற்றுப்புறமான இடங்களிலும் சோத்திர பலிகளையும் துருவர்க்கங்களையும் பலி செலுத்தும்படியாக அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறார்கள். அதுக்குதான் எங்க போனாலும் ஆடா நிற்குது. கூட சுத்தியும் போக வேண்டியது. எப்ப காசு கேட்கறத 2 ரூபாய் காசு கொடுங்க. நாமம் சொல்ல என்னென்று மகிழ்ச்சியா என் வாழ்வு நல்ல தெரியுமா? பார்த்துக்கலாம்.
உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வி மெல்ல மெல்ல உம் அன்பு பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வி மெல்ல மெல்ல உம் அன்பு பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல எருசலேமை சுற்றிலும் பாடல்கள், எருசலேமை சுற்றிலும் மந்தைகள், எருசலேமை சுற்றிலும் மலைகள், எருசலேமின் துதி, எருசலேமின் மகிமை, இவன் இறங்கி வருகிறார். அதெல்லாம் விட்டுவிட்டு லீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தருடைய
எருசலேமிலே கர்த்தருடைய வசனம் புரியமாகும். அல்லேலூயா. எருசலேமிலே கடவுளுடைய வார்த்தை இருக்கின்றது. தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கின்றார். தேவனுடைய ஆலயத்திலே கடவுளுடைய வார்த்தை இருக்கின்றது. அது எச்சரிக்கின்றது. இறங்கி வருகிறாயா? இல்லை மேலே கொண்டிருக்கிறாயா? அதுக்கு பதில் என்ன? எருசலேமிலே வசனம் இருக்கின்றது. ஒரு மகிமையான ஒரு எருசலேம். நீயும் நானும் தான் எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமை கர்த்தருடைய சிம்மாசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அதினிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். எருசலேமை கர்த்தருடைய சிம்மாசனம் என்பார்கள். தாவீது அங்கே முடிசூட்டிக் கொண்டார். ராஜாக்கள் முடிசூட்டிக் கொண்டார். எருசலேம் கடவுளுடைய சிம்மாசனம், நியாயத்திற்கு ஆலயம். எருசலேமிலே ஆலயம் நினைவுறுகிறது. எருசலேம் என்ற ஒரு கோட்டை நினைவுறுகிறது. அந்த கோட்டையிலே வாழ்ந்த துன்மார்க்கமான ஒரு பெரும் நினைவுக்கு வருகிறார். எவ்வளவு இடம். சகைன்னு சொன்னாங்க, நல்லவனா எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டார். வரி வசூலிக்கிறவர்கள் அவர்கள் வீரருக்கு 60 பாகம். மந்தை மேய்ப்பவர்கள், வரி வசூலிப்பவர்கள், குஷ்டரோகிகள், பெண்கள், நாய்கள், இந்த 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு வீரருக்கு தெரிவித்தார். ஜெர்மன் சொல்லுவாங்க, யூதன் ஆண்டவரே நான் ஒரு நாயாக பிறக்கவில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் ஒரு பெண்ணாக பிறக்கவில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கலாச்சாரத்திலே கூட, நம்முடைய பண்பாடு, நம்முடைய காவியங்களில் கூட பெண்ணை ஒரு போதைப் பொருளாக, ஒரு நல்ல ஒரு துறவிக்கு அது ஒரு களஞ்சியமாக, அது ஒரு போதைப் பொருளாக. ராமாயணத்திலே அந்த பெண் வேறமாக ஒவ்வொரு இடத்திலும் ஓசியாக வழியில் இருக்கிறார். வாங்க காசு விட்டு வாங்கல பிரிக்கிறதுக்கு அந்த காலத்திலையும் பாதுகாக்கல, இந்த காலத்திலையும் பாதுகாக்கல. பாவம் இந்த பெண் தான். ஆனால் ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருக்க அந்த பெண்ணை ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பாதம். அது சொல்றாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பாதம். சகையில் ராகா 2 பேருக்கு ஒரு அரிசி. ஆனால் அங்கே துதி, வசனம், சுகம், மகிழ்ச்சி, பலகாரம், என்ன சந்தோஷமா இருக்கு. இங்கே எப்படி பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். அடைக்கப்பட்டிருந்தது, க்ளோஸ்டு. உள்ள போக முடியுமா? வீட்டை அந்த 6 மாதம் கூட்டிட்டு போய் பாருங்க. குடும்பம் எப்படி வீட்டில் வரும்போது யாரும் உள்ள இருக்காங்கன்னு தெரியாது. அவ்வளவு ஒற்றனை இருக்கும், சரிதானே? அவ்வளோ ஒட்டை பிடிச்சிருக்கோம், அவ்வளோ குப்பை இருக்கும். யார் ஒன்று போடுறாங்கன்னு தெரியாது. அப்படி நீங்கள் மிதிச்சிங்கன்னா இந்த காலெல்லாம் அப்படி பண்ணி ஒரு 6 மாதம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா போதும். எரிகோ அடைக்கப்பட்டு இருந்தது. அடுத்தது நேரா சில வசனம் வேகமாக போகும். 20ஆம் வசனம். ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது.
எரிகோ இடிக்கப்பட்டது, கோட்டை மூடப்பட்டது. இடிஞ்சா அது பேர் என்ன சொல்லுவோம்? இடிஞ்சு கட்டுற வீட்டுக்கு என்ன சொல்லுவோம்? சுட்டி செவரு. அங்கே கலைமலைக்கும் உள்மலைக்கும் காற்று படைத்திருக்கு. எல்லா களவாளிகளும் அங்கு கூடி இருப்பார்கள். எரிகோ அடைக்கப்பட்டது, எரிகோ இடிக்கப்பட்டது. 24ஆம் வசனம். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எழுபது வேவு பார்த்து யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறித்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவள் 6:24 பட்டணத்தையும் பட்டணத்தின் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். எரிகோ சுட்டெரிக்கப்பட்டது. இப்ப 3 சொல்லிருங்க. என்னங்க? எரிகோ அடைக்கப்பட்டது. அருமையா மக்கள், அருமையா மக்கள் செய்தி அப்படிங்கிறது வாங்குறேன், மகிழ்ச்சி. எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது, எரிகோ இடிக்கப்பட்டிருந்தது, எரிகோ சுட்டெரிக்கப்பட்டது. இந்த படம் பாருங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது, இடிக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது. 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபையை விடுவிக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாபம் கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினார். ஆசீர்வாதம் கூறினான். அப்படியாக எரிகோ சபிக்கப்பட்டது, எரிகோ அடைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது. இது நடந்தது. 1 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். First is chapter 16 verse 34. அவன் நாட்களிலே வெற்றி ஊரானாகிய ஈயே எரிகோவை கட்டினான். நூனின் குமாரனாகிய யோசுவாவிடம் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அப்ராம் என்னும் தன் மூத்த குமாரனையும்
ஆசீர்வாதம் தோணும்போது அவன் பையன் ஆகுது, மூத்த பையன் ஆகுது. அப்புறம் அதன் வாசல்களை வைக்கிற போது நிலம் வைக்கும்போது செங்கோல் என்னும் இளைய இரண்டாவது பையன் ஆகுது. என்ன ஆசீர்வாதமானது? சாபம். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான் இந்த மனிதன். ஆசீர்வாதத்திற்கு சாபத்துக்கு போய் கொண்டிருக்கிறான் இந்த மனிதன். நல்ல வாழ்க்கைக்கு விட்டு விபச்சாரத்துக்கு போய் கொண்டிருக்கிறான் இந்த மனிதன். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு பயணம். உங்கள் பயணம் எப்படி இருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் என்ற அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம். பிரதிநிதித்தமாக ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போய் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளன் என்ன செய்தான்? இந்த கல்லனுக்கு என்ன வேண்டும்? கல்லன் என்ன செய்வான்? அடிச்சு காசை கொடுப்பான். அவன் தான் கல்லன் இல்லைங்களா? இந்த கல்லனுக்கு என்ன வேண்டும் தெரியுங்களா? என்ன போட்டிருக்கு? வஸ்திரங்களை விழுங்கி கொண்டார்கள். உன்னுடைய வஸ்திரம் வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூரிப்பாய் மகிழுகிறேன். அப்படி நீங்களே வாசிங்க. நீங்களே வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் இல்லை மகிழுகிறேன். வசனம் எடுத்துட்டீங்களா? சொல்லு. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். ஆ. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. சரி. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை அணிந்திருத்தி, வஸ்திரம், மீட்பு, முதலே redeemer, the travel of redemption. இந்த பயணம் நம்ம மீட்டுக் கொள்கிற ஒரு பயணம். நான் துவக்கத்தில் அதான் சொன்னேன். இந்த பயணம் பாவ மன்னிப்புக்கு ஏற்ற பயணம். இந்த பயணம் நம்ம ஒப்பு கொடுக்கிற பயணம். இந்த பயணம் நம்ம ஒப்புரவாகிற ஒரு பயணம். இந்த பயணம் நம்ம புதுப்பித்துக் கொள்கிற ஒரு பயணம். இந்த பயணம் நம்முடைய நிர்வாகத்தை மூடுகிற ஒரு பயணம். வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டார்கள். வஸ்திரத்தை உரிந்து கொண்டால் நிர்வாகி ஆகிவிடுவாங்க. அதுதான் அவனுக்கு வேண்டும். நீ நிர்வாகியாக வேண்டும். நீ கேவலப்பட வேண்டும். உன்னை அசிங்கம் எல்லாரும் பார்க்கணும். உன்னை அசிங்கம் எல்லாரும் பேசணும். அந்த திருடங்கிறான். பணத்துக்கு வந்து திருடனல்ல, இந்த மீட்பை எடுத்துக்கொள்ள வந்த திருடன். அதுக்குதான் சிலுவை. அடுத்தது ஏசாயா 62:1. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தெய்வத்தைப் அதன் ரட்சிப்பு எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பு ரட்சிப்பு என்றும் எரிந்து கொண்டிருக்கிற தீவெட்டி. லைட்டு. யூ ஆர் லைட் ஹவுஸ். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இந்த உலகத்தை முதலாக படைத்த பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? There shall be light. வெளிச்சம் உண்டாக கடவுது. பெங்களூர்ல ஒரு கோயிலுக்கு வந்தாங்க. முடிச்சிட்டேன். பைபிள் முடிச்சு மணி 9. தியேட்டர் மாதிரி இருக்கு. சர்ச்சு தியேட்டர் மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 நாள் இருக்கு போல இருக்கு. உள்ளுக்குள்ள போனால் இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கு. வந்து கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்கே உள்ளுக்குள்ள போனோம்னா மங்களான வெளிச்சம் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அப்படியே இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் ஒரு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. அங்கே கொஞ்சம் மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆலயத்தில். சரிங்களா? கேட்ட மாதிரி இருக்கு. அந்த ஒரு சின்ன லைட் அப்படி அங்கே வந்து அங்கே வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. அப்புறம் பெல் அடிக்குது. பெல் அடிச்சோன்னா என்னோட கோர்ஸ் சுற்றோட பாஸ்ட் வர்றாரு. இந்த சர்க்கஸில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி அவனுக்கு மட்டும் லைட் அதெல்லாம் மொத்தமாக இருக்குல்ல, பவர்ஃபுல் லைட். வர்றாரு
ஒன்றாக காணவில்லை அப்படின்னா பாருங்க. பல நூற்றுக்கணக்கில் லைட்ஸ் எரியுங்க. நான் சொர்க்கம் எங்கு பார்த்தாலும் மக்கள். வெளிச்சம் வந்தால் எல்லாமே தெரிகிறது. இவன் வெளிச்சத்தை எடுத்துக் கொண்டு வந்தவன், உங்களை குருடாக்க வந்தவன், உங்களை நிர்வாணமாக்க வந்தவன். சரிங்களா? அதை தவிர்க்கத்தான் ஆர்வம் நிறைய குச்சி இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஆகும். அதை அடுத்த பார்த்து தொடர்போம். பாடு ஒரு காணிக்கை பரவாயில்ல பாடி அப்புறம் ஐயா ஜெயித்து முடிப்பாங்க. எருசலேம் 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 தேவனுடைய ஆலயம், துதி, பாடல், மகிமை, மந்தை, எரியோ அடைக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, சுத்தரிக்கப்பட்டது, சமைக்கப்பட்டது. நாம் எங்கே கொடுக்கிறோம்? அதை நினைப்போம். பலிபீடத்தில் என்னை பாருங்கள், படைக்கிறேன். அது ஏனே ஆண்டு
நாங்கள் எந்த இடத்திலே நிற்கிறோம் என்பதை வசனத்தின் மூலமாக காட்டுகிறார். இச்சைகளை இடிக்கிறது, மாம்சங்களை இடிக்கிறது தகப்பன். எரியோ எங்களை இடிக்கிறது. அந்த கோட்டைக்குள் இருக்கிற அசுத்தங்கள் எங்களை இடிக்கிறது. சாபங்கள் தெரியாமல் போய் விழுந்து விடுகிறோம் என்றார். சுத்தரிக்கப்பட்டு சாம்பலாக்கி விடுவோம் என்று தெரியாமல் போய் வீட்டில் குச்சியை போல விழுந்து துடிக்கிறோமே ஆண்டவரே. என் குடும்பமும் நாம் சமைக்கப்பட்டு விடுவோமோ என்று பயமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. என் பிள்ளைகளை காப்பாற்று. மூத்த குமாரை இழந்து விட்டார். இளைய குமாரை இழந்து விட்டார். பயமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பயம்தான், கொஞ்சம் உப்பு கொடுத்திருந்தாங்க, கொஞ்சம் உப்பு வைத்தாங்க. வசனத்தை எழுதுவிடாமல் வெளிச்சத்தை இழக்காமல் நாங்கள் மங்களாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்வோம். நம்மெல்லாம் கொடுத்தே அவ்வளவு சொல்லியிருக்கின்றேன். வசனத்தின் மூலமாக பேச இருக்கின்றார். நன்றி. நாம் இருந்தவர்களிலே தங்களை தாழ்த்தி அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவர் எங்களோடு நிச்சயமாகவே பேசியிருக்கிறார். எங்களுக்கு முன்பாக நீர் எருசலேமின் வாழ்வை ஆசீர்வாதம் உண்டு, துதி உண்டு, குளிர்ச்சி உண்டு, நீர் உண்டு, நன்மைகள் உண்டு, பாதுகாப்பு உண்டு, அழகான பட்டணம் உண்டு, கர்த்தருடைய சமாதானம் உண்டு என்றெல்லாம் நாங்கள் அறிந்து இதை கணிந்து போட்டு எரிகோவை நோக்கி உடைய அடியான வழியாக எங்களை காண்பித்திருப்பதற்காக சொல்கிறோம். நன்மையானவர்களை விட்டு தீமையானவர்களை நோக்கின பயணம் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் திசை மாறட்டு சாமி. கர்த்தாவே, நல்ல ஒரு தெய்வீக சத்தத்தை இந்த நாளில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ தடவை நாங்கள் இந்த கல்வன் கதவை கேட்டிருக்கிறோம். ஆசாரியன் வந்தான், லேவியன் வந்தான், சமாரியன் வந்தான் என்று நாங்கள் அதைவே பேசிக் கொண்டிருந்து ஆண்டவரே, எரிகோவின் நன்மையை, எரிகோவின் சாபத்தை, எரிகோவை நன்மையாக நாங்கள் கண்டு ஏமாந்து போயிருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, எருசலேமுக்கு நேராக எங்கள் கண்களை திறந்த எங்களுக்கு கிருபை தான். அநேக நேரங்களிலே உண்மையமாய் தோன்றுகிற விழுந்து போகிற பட்டணம் போல இருக்கிற விழுந்து போகிற காரியங்களின் மீது நாங்கள் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். அழிந்து போகிற பட்டணங்களின் மீது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி இருக்கிறோம். இதெல்லாம் எங்களை விட்டு ஒரு நாள் போயிடும்னு சொல்லி நாங்கள் நினைத்த நேரத்தில் அதுதான் பிடிக்கும் என்று சொல்லி நாங்கள் அதுவே பிடிச்சு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு முட்டாள்தனமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் சாமி. இன்றைக்கு பிசாசானம் சொன்னது போல உங்களுடைய வஸ்திரமாகி என்னுடைய சாதனையை உறுதி கொண்டாங்க. முன்பாக நாங்கள் நிர்வாகிகளாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். உடைய குமாரனுடைய ரத்தத்தின் வழியாக நாங்கள் மீண்டும் எருசலேமின் நன்மையை கற்றுக்கொண்டார். ஒரு நல்ல சத்தியத்தை இந்த நாளிலே நாங்கள் கேட்டு அதை எங்கள் உள்ளத்திலே பதித்துக் கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் ஐயா ஸ்தோத்திரம். ஒரு இடத்திலிருந்து அவரை அழைத்து வந்திருக்கிறோம். நாளிலே அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக, யாருக்காக
தான் செவிக்கிறோம், ஊழியர்களுக்காக செவிக்கிறோம். வருகிற பொழுது எனக்கு கொஞ்சம் குரல்களும் சரியில்லை என்று சொன்ன நிலையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் இரவிட அவருக்கு தான் வந்துள்ளேன். நாளை தினத்திலும் நாளை மறுநாளிலும் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிற போது எந்த விதத்திலும் அவர் பாதிக்கப்பட்டவர்களை இல்லாதபடி அந்தவருடைய குழுப்பலத்தை கற்று இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். உடலிருந்து அவருக்கு இசையின் வழியாக அந்த உதவி செய்கிற ஐயாவையும் நம்முடைய காரணத்தில் இந்த நாளின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய காரியங்கள் தருகிறோம். கேட்ட வண்ணமாகவே நாங்கள் செல்லாதோம். எருசலேம் எங்களுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். அந்த எருசலேமின் வாழ்வை நினைக்கிறேன், எருசலேமின் மகிழ்வை நினைக்கிறேன், எருசலேமின் ஆசீர்வாதங்களை நினைக்கிறேன். பக்கமாய் திரும்ப இந்த இரவு பொழுது எங்களுக்கு காண்பியும் சாமி எங்களோடு பேசும். கொஞ்ச நேரம் நாங்கள் நித்திரையில் இருந்தால் ஆண்டவர் எங்களோடு சொற்பனைகள் வழியாக பேசி நாளை தினத்திலே புதிய உற்சாகத்தோடு செய்தியை கேட்கிறார். ஆசீர்வதியும் இந்த நாளின் செய்தி நாம் நன்றி செலுத்தணும். படத்தை காண்பித்து நாம் நன்றி செலுத்துகிறோம். படுத்த மக்களின் ஆசீர்வதித்திருப்பதற்காக சொல்கிறோம். 100 மேலையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளவில்லை. துதிகிற மகிமை யாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பு நல்ல பெயரில் ஜெபம் கேட்கிறோம். ஜீவன் உள்ளவர்கள் ஆண்டவரே, ஆத்மாவே கர்த்தரை